Hello everyone, welcome to Lawful Living. So in this video we will be seeing about two topics, that is about vouching and about the difference between verification and valuation of assets and liabilities. First, vouching pati paakalam. So what is vouching? What is the meaning and definition of vouching? I mean, paakalam. ஸோ இட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் எக்ஸாமினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸை எக்ஸாமைன் பண்ணுறது, அது வந்து கரெக்டாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கூட அக்யூரேட்டாக அண்ட் ஒத்தென்சிட்டியோட இருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணி எக்ஸாமைன் பண்ணுறது தான் வவுச்சிங். ஸோ தி ஆக்ட் ஆஃப் எக்ஸாமைனிங் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இன் ஆர்டர் டு அசர்டைன் தி அக்யூரசி அண்ட் ஒத்தென்சிட்டி ஆஃப் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற என்ட்ரிஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாகவும் ஒத்தென்டிக்காகவும் இருக்குது அப்படின்ட்டு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட எக்ஸாமைன் பண்ணுறது தான் வவுச்சிங். ஒரிஜினல் எவிடன்சஸ்லாம் இருக்கும்ல, ஒரு ஆர்கனைசேஷன் போனோன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ரி ஒரிஜினல் எவிடன்சஸ்லாம் இருக்கும்ல, லைக் இன்வாய்ஸஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிசீட்ஸ், கரஸ்பாண்டன்ஸ், மினிட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரிஜினல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எவிடன்சஸை கேர்ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணுறது, அது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்காங்களா, ஏதாவது என்ட்ரிஸ் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வெரிஃபை பண்ணி எக்ஸாமைன் பண்ணுறது தான் வவுச்சிங். ஸோ வவுச்சிங்கோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தா டிக்ஸி அப்படிங்கிறவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வவுச்சிங் கன்சிஸ்ட் ஆஃப் கம்பேரிங் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இன் சப்போர்ட் தேர் ஆஃப். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற என்ட்ரிஸை அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ்லாம் இருக்கும்ல, தனியாக ஃபிசிக்கல் எவிடன்சஸ், அதோட கம்பேர் பண்ணி எக்ஸாமைன் பண்ணுறது தான் வவுச்சிங் அப்படின்னு டிக்ஸி சொல்லியிருக்காரு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வவுச்சிங். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வவுச்சிங்னு பார்த்தா ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸோட வெரிஃபை ஆகி ராட்டிஃபை ஆகி இருக்கணும். ஸோ தட் அக்யூரசி ஆஃப் த டிரான்சாக்ஷன் கேன் பி நோன். ஸோ எவ்ரி திங் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வவுச்சிங் பண்ணுறாங்க, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ வவுச்சிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஏதாவது எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கணும். அதுக்காக vouching பண்றதுனால the transactions in the books of accounts are authorized by the competent authority to find out accuracy of entries appearing in board of association, to ensure that the distinction has been made between the capital and revenue items while recording transactions record பண்ணும்போது books of accountsல capital and revenue itemsக்கு differences கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு என்ஷூர் பண்ணுறது. இம்பார்ட்டன்ஸ், அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ் ஆஃப் வவுச்சிங் அப்படின்னு பார்த்தா இதோட இம்பார்ட்டன்ஸ், அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ்லாம் என்னென்ன? வவுச்சிங் பண்ணும்போது அதை டிலிஜென்ட் கேரோடையும் இன்டெலிஜென்ஸோடையும் வவுச்சிங் பண்ணணும். ஸோ தட் அந்த ஆடிட் ஒர்க் வந்து வில் என்ஷூர் சக்ஸஸ். ஸோ வவுச்சிங் வந்து ஒரு முக்கியமான டெக்னிக். ஆடிட்டர்ஸ்க்கு வவுச்சிங்கிறது ஒரு முக்கியமான டெக்னிக். டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிற ரெகுலாரிட்டிஸ் அண்ட் இர்ரெகுலாரிட்டிஸை செக் பண்ணுறதுனால. ஸோ வவுச்சிங் மூலியமாக மட்டும்தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆடிட்டர் வெரிஃபைலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களில் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரே வழி வவுச்சிங் தான். ஸோ இது வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் அத்தாரிட்டி வந்து கரெக்டாக அதை அத்தாரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கும் இது பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Vouching helps to know that the transactions which are recorded are related to business. Next வந்து routine checking and vouching. routine checking அப்படின்னா என்ன? ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸ் பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் இருக்கிற பேலன்ஸை நெக்ஸ்ட் இயர் வி வில் கேரி ஃபார்வர்ட் இட். ஸோ ரொட்டீன் செக்கிங் வந்து எவ்ரி கேரி ஃபார்வர்ட் வந்து அந்த பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லெஜர் அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறது தான் ரொட்டீன் செக்கிங். ஸோ வவுச்சிங்லேயும் வந்து ரொட்டீன் செக்கிங் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு மெக்கானிக்கல் செக்கிங். அண்ட் வேறஸ் வவுச்சிங் வந்து இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ ரொட்டீன் செக்கிங் வந்து ஒரு மெக்கானிக்கல் செக்கிங், வேறஸ் வவுச்சிங் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ வவுச்சர் வந்து மேபி சேல்ஸ் பில், பர்ச்சேஸ் பில், பேமெண்ட் ரிசீட், பே இன் ஸ்லிப் எக்ஸெட்ரா. ஆல் சச் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்து வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரொட்டீன் செக்கிங் அண்ட் வவுச்சிங் அப்படின்னு பார்த்தா ரொட்டீன் செக்கிங் அண்ட் வவுச்சிங். ரொட்டீன் செக்கிங் கம்ப்ரைஸ் ஆஃப் செக்கிங் arithmetical accuracy and clerical errors. அது வவுச்சிங் செக்கிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் வேலிடிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி. அந்த டிரான்சாக்ஷனோட வேலிடிட்டி எல்லாமே செக் பண்ணுறது. ரொட்டீன் செக்கிங் ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுவே வவுச்சிங்கோட அப்ஜெக்டிவ் டு வவுச் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை வந்து எக்ஸாமைன் பண்ணுறது, லைக் கம்பேர் பண்ணி. ரொட்டீன் செக்கிங் வந்து இட் இஸ் இன்க்ளூடட் இன் வவுச்சிங்.
ஆனால் vouching is a broader term as it includes routine checking. Routine checking only is simple and mechanical, but vouching is intelligent and systematic process. Routine checking or the scope is limited, but vouching has wider scope. Routine checking பண்ணுறதுனால minor fraudsலாம் reveal ஆகும். Vouching பண்ணுறதுனால எல்லா kinds of errors and fraudulent activities reveal ஆகும். Vouchers ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ voucher it is a written paper or document in support of an entry in the books of accounts. Books of accounts நிறைய entries இருக்கும், like plant and machinery, sales, everything. அந்த entries கூட சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு written paper or document இருக்கும், அதுதான் voucher. ஸோ voucher அந்த books of accountsல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ஒரு எவிடன்ஸ், சப்போர்ட் பண்ணுற ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் அந்த vouchingல இருக்கும் அப்படின்னு பார்த்தா, we have bills, receipts, requisition form, agreements, decisions, bank paying slips, etc. இதெல்லாம் தான் அந்த written paper documentsல இருக்கிறது. Principles or techniques of vouching. So at the time of vouching, auditor should keep in view the following important principles in mind. So vouching பண்ணும்போது auditor என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். First, arranged vouchers. First, auditors எல்லாருமே நீட்டாக கிளியராக ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். லைக் எல்லா கொடுத்துருக்கிற எல்லா வவுச்சர்ஸுமே அந்த கிளையண்ட் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். புக்ஸில் எந்த ஆர்டரில் என்ட்ரிஸ் மேக் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டர்ஸில் தான் வவுச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். செகண்ட், செக்கிங் ஆஃப் டேட். ஆடிட்டர் அந்த கேஷ் புக்கில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கோ அதையும் அந்த வவுச்சரோட டேட்ஸையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணணும். தேர்ட், கம்பேர் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். கம்பேர் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அந்த ஆடிட்டர் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறதுக்காக அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ்லேயும் இருக்கிற நம்பர்ஸ், வேர்ட்ஸ், ஃபிகர்ஸ் எல்லாத்தையுமே கான்சிக்வேட்டிவாக ஹீ ஷுட் செக். ஸோ ஆல் த வவுச்சர்ஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி ஃபைல்டு ஆன் த வவுச்சர்ஸ். இட்ஸ் ஃபிகர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஆர் சேம் ஆர் நாட் அப்படின்ட்டு செக் பண்ணோம். நெக்ஸ்ட், செக்கிங் ஆஃப் அத்தாரிட்டி. ஆடிட்டர் எல்லா வவுச்சர்ஸும் ஒரு அத்தாரைஸ்ட் ஆஃபீஸரால் அது பாஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இஃப் அந்த வவுச்சர் ஒரு அன்அத்தாரைஸ்ட் பர்சனால் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது கரெக்டான வவுச்சர் கிடையாது. ஃபிஃப்த், கட்டிங் ஆர் சேஞ்ச். இஃப் அந்த ரிசீட்ஸ் ஆர் வவுச்சர்ஸில் கட்டிங் ஆர் சேஞ்ச் லைக் ஃபிகர்ஸ், if there is any cutting or change on the receipts and vouchers figures, it should be signed by the authorized officer. The auditor should satisfy himself by inquiring about it. Transaction must relate to business. Auditor கேர்ஃபுல்லாக அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பிஸ்னஸோட ரிலேட் ஆகுதா அப்படின்ட்டு எக்ஸாமைன் பண்ணணும். நெக்ஸ்ட், கேஸ் ஆஃப் பர்சனல் வவுச்சர்ஸ். அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸோட நேமில் இருக்கிற பர்சனல் நேம் வவுச்சர்ஸ் எதையுமே ஆடிட்டர் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா தேர் இஸ் அ சான்ஸ் அவங்களோட பர்சனல் கெப்பாசிட்டியில் அவங்களுக்கே அந்த ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் பர்சனல் நேமில் இருக்கிற வவுச்சர்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். செக்கிங் ஆஃப் அக்கௌண்ட் ஹெட். ஆடிட்டர் அக்கௌண்ட் ஹெட் ஆன் விச் auditor must satisfy about the head of account on which cash is deposited and drawn. He should examine the documentary evidence in this regard. Next, revenue stamp. Auditor அந்த வவுச்சரில் ரெவென்யூ ஸ்டாம்ப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். நெக்ஸ்ட், கேஸ் ஆஃப் கேன்சல்டு வவுச்சர். ஆடிட்டர் ஒரு கேன்சல்டு வவுச்சர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது ஆல்ரெடி இட் ஹஸ் சர்வ் த பர்பஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ டபுள் பேமெண்ட் என்ட்ரி ஆகுங்கிறதுனால இட் வில் நாட் பி அக்செப்டட். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஆடிட்டர் ஏதாவது வவுச்சரில் இன்னும் எவிடன்ஸ் தேவைப்படுது ஆர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவைப்படுது ஆர்கனைசேஷனில் இருந்து அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அதை இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா ஹி வில் ஆஸ்க் அபவுட் இட். நெக்ஸ்ட், பேமெண்ட். வவுச்சர்ஸில் இருக்கிற பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்ஷியலாக பண்ணியிருக்காங்களா இல்லை கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் சேல் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட், அக்ரிமெண்ட்ஸ். ஸோ அக்ரிமெண்ட்ஸ் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆடிட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. லைக் அவங்க அக்ரிமெண்ட்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் அதர் ரெலவென்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணணும். Next, printer vouchers. Printer vouchers these are considered true and these are legally acceptable. If these are not printed, then these are useless. Next, list of missing vouchers. Auditor ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் எந்தெந்த வவுச்சர்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவங்களால ஃப்ராட் அண்ட் எரர்ஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் வவுச்சிங். இப்போ டைப்ஸ் ஆஃப் வவுச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வவுச்சர்ஸ் இருக்குது. வி ஹவ் ஃபர்ஸ்ட் பிரைமரி வவுச்சர். பிரைமரி வவுச்சர் இதுதான் ஒரிஜினல் வவுச்சர், லைக் ரிட்டர்ன் எவிடன்ஸ் இன் ஒரிஜினல். ஸோ இது பிரைமரி வவுச்சர். எக்ஸாம்பிள், இன்வாய்ஸ் ஃபார் அ பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வவுச்சர் collateral வவுச்சர்ஸ். ஒரிஜினல் வவுச்சர்ஸ் இல்லாத இடத்துல அந்த ஒரிஜினல் வவுச்சர்ஸோட காப்பீஸை
அதுக்கு அந்த எவிடன்ஸஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் collateral voucher. ஸோ in order to remove doubt from the mind of the auditor, auditors வந்து எந்த ஒரு டவுட்டுமே வராமல் இருக்கிறதுக்காக ஒரிஜினல் vouchers காப்பீஸை it will be presented. So such a voucher is usually known as collateral voucher. So meaning of vouching அப்படின்னு பார்த்தா, vouching is concerned with examining documentary evidence to ascertain the authenticity of entries in books of accounts. It is an inspection by the auditor of an evidence supporting and substanting the transaction made in the books. It is a technique used by the auditor to judge the truth of entries appearing in the books of accounts. All accounts entries must be supported by a document. It is not only examining the documentary evidence, but sometimes auditor has to go behind recorded evidence to eliminate any possibility of fraud. Next, objectives of vouching. Objectives of vouching என்ன வந்து vouching பண்ணும்போதெல்லாம் பண்ணணும், எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு என்ஷூர் பண்ணணும். டு வெரிஃபை தட் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டட், எல்லா டிரான்சாக்ஷனுமே ரெக்கார்ட் ஆயிருக்க டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட சப்போர்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த வவுச்சர்ஸ் எல்லாமே அந்தந்த அட்ரஸ் ஆஃப் பிஸ்னஸ் டேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக என்ட்ரிஸ்லேயும் ரிட்டன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். எந்த ஒரு ஃப்ராட் ஒரு எரரும் கமிட் ஆகாமல் இருக்கிற மாதிரி அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். To ensure that the vouchers has been processed carefully through various stages of internal check system. To verify whether every transaction recorded has been adequately authenticated by a responsible person. To know that while recording the transaction, whether distinction has been made between capital and revenue items. To அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணும்போதோ இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போதோ இல்லை ரெக்கார்ட் பண்ணும்போதோ எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். To check vouchers which support entries or are legal. Entries எல்லாமே லீகலாக வேலிடாக அத்தென்டிக்காக பிஸ்னஸோட அட்ரஸோட இருக்கா, ப்ராப்பர்லி டேட்டடாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணோம். ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரூ அண்ட் ஃபேராக ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணோம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற ஃபிகர்ஸ் என்டர் பண்ணிக்க ஃபிகர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணோம். அண்ட் ஃபைனலி டு கன்ஃபார்ம் தட் நோ டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் ரெக்கார்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் நாட் ரிலேட்டட் டு தி என்டிட்டி அண்டர் ஆடிட். நெக்ஸ்ட், பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் வவுச்சிங். வவுச்சிங் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் மஸ்ட் பி நோட்டட். ஆடிட்டர் அந்த டிரான்சாக்ஷனோட அக்யூரசி ப்ராப்பராக எல்லா அக்கௌண்ட்டையும் கிளாஸிஃபை பண்ணுறது அண்ட் அத்தென்டிசிட்டி வெரிஃபை பண்ணணும். வவுச்சர்ஸ் வந்து கரெக்டாக சீரியலி நம்பர்ட் அண்ட் டேட்டடாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா கரெக்டாக சீரியல் நம்பரோட டேட்டோட கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தால் தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த வவுச்சர்ஸை வந்து லொக்கேட் பண்ண முடியும். ஆடிட்டர்ஸ் ஆல்ரெடி செக் பண்ண வவுச்சர்ஸ் மேலே ஸ்டாம்ப் ஆர் டிக் மார்க் ஆர் வித் ஸ்பெஷல் சைன் வந்து அவங்க குத்தலாம். ஏன்னா அதே வவுச்சரை திருப்பி அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ரிசீட்டில் இருக்கிற அமௌண்ட்ஸ் வந்து இட் ஷுட் பி ஷோன் இன் ஃபிகர்ஸ். If there is a difference, it should be investigated. ரிசீட்டில் எந்த டைமில் அந்த பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பீரியட் வந்து இட் ஷுட் பி கிவன். அதனால் இட் வில் ஷோ த பேமெண்ட்ஸ் மேட் இன் அட்வான்ஸாக பே பண்ணது எல்லாமே இட் வில் ஷோ. இஃப் த வவுச்சர் இஸ் இன் த பர்சனல் நேம் ஆஃப் த பார்ட்னர்ஸ், மேனேஜர்ஸ், டைரக்டர்ஸ் ஆர் எனி அதர் பர்சன், இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் தான் இட் வில் பி ட்ரீட்டட். தி ஆடிட்டர் ஷுட் ப்ரொசீட் காஷியஸ்லி அண்ட் யூஸ் ஸ்பெஷல் டிக்ஸ். ஏதாவது டவுட்ஃபுல்லான வவுச்சர்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்பெஷல் டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா வவுச்சருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸரால் சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். All expenses pertaining to business should be examined by the auditor. A receipt obtaining ₹20 or more, ஏதாவது ஒரு ரிசீப்ட் ₹20 or மோருக்கு மேலே அப்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ரெவன்யூ ஸ்டாம்ப் கண்டிப்பாக இருக்கணும். The auditor should see the proper account is debited and credited and proper classification of accounts has been done. Distinction is made between capital and revenue items while vouching. Alterations in the vouchers must be supported by the concerned officer's initials. Auditor should use specific ticks for vouching cash payments, receipts, purchases, sales, etc. Thank you for watching till the end. So vouching pati we saw நிறைய topics, so hope it helps.